ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 17th 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா கலகலன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி சிபி. இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்ததுன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த பேங்க் எக்ஸாம்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் ஜிஏல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். வேற எந்த சோர்ஸ்ல படிச்சவங்களும் இவ்வளவு அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கல. வாவ், சூப்பர் நியூஸ் இது. இதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கொடுக்கறாங்க. மற்ற சோர்சஸை விட 5 times கம்மியான கண்டென்ட், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல பக்கா. ஆமா நிலா, அந்த பிரீமியம் கண்டென்ட் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா இருக்கு. சேனலை ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ லேட் பண்ணாம சேனலை ஜாயின் பண்ணி PDF-ஐ டவுன்லோட் பண்ணிடுங்க. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஓகே, முதல் நியூஸ் நேஷனல் செக்ஷன்ல இருந்து. பாரதிய பாஷா உத்சவ் 2025. ஓ, பாஷை சம்பந்தப்பட்ட விழாவா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதை நியூ டெல்லியில இருக்கிற நேஷனல் பால் பவன்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது யாருடைய பிறந்தநாளை மார்க் பண்ணுதுன்னா, நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாள் தான். கிரேட். இந்த ஈவெண்டோட தீம் என்ன தெரியுமா? மெனி லாங்குவேஜஸ் ஒன் எமோஷன். ட்ரைபல் லாங்குவேஜஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டும் நடந்திருக்கு. ஆதிவாணி அப்படின்னு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர்ட் ட்ரைபல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரை லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இனிமே AI கிட்ட தப்ப முடியாது போல. ஆமா. அடுத்த நியூஸ் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இதை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது 8th எடிஷன். ஹேக்கத்தான்னாலே எனக்கு காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். இது ஒரு 36 hour நான் ஸ்டாப் காம்படிஷன். இதை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன்னோவேஷன் செல்லும் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது AICTEயும் சேர்ந்து நடத்துறாங்க. நாடு முழுசும் 60 நோடல் சென்டர்ஸ்ல நடக்குது. 8,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலிஸ்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யோசிச்சு பாரு, 72,165 ஐடியாஸ் வந்திருக்கு. அதுல 27 ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. சூப்பர். இதுல வின் பண்றவங்களுக்கு என்ன பிரைஸ்? பெர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1.5 lakh rupees கேஷ் பிரைஸ் கொடுக்கறாங்க. உண்மையிலே செம மோட்டிவேஷன். டெஃபினெட்லி சிபி. அடுத்ததா யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில் அவர்கள் ஜல் சக்தி ஹேக்கத்தான் 2025 அண்ட் பாரத் வின் போர்ட்டலை நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காரு. பாரத் வின் அப்படின்னா என்ன? பாரத் வின் அதாவது வாட்டர் இன்னோவேஷன் நெட்வொர்க். இது வாட்டர் செக்டாருக்கான அஃபீஷியல் நேஷனல் பிளாட்ஃபார்ம் அண்ட் பப்ளிக் இன்னோவேஷன் நெட்வொர்க். இந்த போர்ட்டல் மூலமா வாட்டர் ரிலேட்டட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஓ, நல்ல முயற்சி. ஹேக்கத்தான் வின்னர்ஸ்க்கு 1 lakh rupees கிராண்ட் கொடுக்கறாங்க. எதுக்குன்னா, அவங்க ஐடியாவை ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக டெவலப் பண்றதுக்கு. வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு டெக்னாலஜி மூலமா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆப்சல்யூட்லி சிபி. இப்போ எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட கியூமுலேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது மர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டும் சேர்த்து ஏப்ரல் டு நவம்பர் 2025ல $562.13 billion ரீச் ஆகியிருக்கு. அடேங்கப்பா, போன வருஷத்தோட கம்பேர் பண்ண இது எவ்ளோ வளர்ச்சி? இது 5.43% growth. லாஸ்ட் இயர் இதே பீரியட்ல $533.16 billion இருந்துச்சு. இதுல மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் $292.07 billion, அதுவும் 2.62% growth ஆகியிருக்கு. நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கு? அதுவும் ஷூரா க்ரோ ஆயிருக்கும். எஸ், நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் 5.86% grow ஆகி $254.08 billion இருக்கு. நம்ம பொருளாதாரம் நல்ல பவுன்ஸ் பேக் ஆகுது. குட் நியூஸ். பேங்கிங் செக்ஷன்ல ஒரு சின்ன அப்டேட். ICICI பேங்க் அவங்களோட சப்சிடரியான ICICI Prudential Asset Management கம்பெனில அடிஷனல் 2% எக்விட்டி ஸ்டேக்கை அக்வயர் பண்ணிருக்காங்க. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? Prudential Corporation Holdings Limited கிட்ட இருந்து. சோ ICICI பேங்குக்கு இப்போ ICICI AMCல இன்னும் கொஞ்சம் ஷேர் ஜாஸ்தி. லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை ஈஸியா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. வாட் யூ லேர்ன் ஒன்ஸ் யூ நெவர் ஃபர்கெட். சீரியஸ்லி, அது ஒரு கேம் சேஞ்சர். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, back to the news.
இப்போ அக்ரிமெண்ட் செக்ஷன். இந்தியாவும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் அதாவது ஏடிபி 5 லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு $2.2 பில்லியன் மேல. எதுக்காக இந்த லோன்ஸ்? நாட்டுல நடக்கிற பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். முக்கியமா PM ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ப்ரோக்ராம்க்கும் அண்ட் ஆக்சிலரேட்டிங் அஃபோர்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கும் இந்த ஃபண்ட் யூஸ் ஆகும். ஸ்கில்லிங் அண்ட் சோலார் பவர் ரெண்டுமே ஃபியூச்சருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்ததா இந்தியாவும் ஸ்வீடனும் சேர்ந்து 7 ஜாயிண்ட் டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. டீகார்பனைசேஷனா? சிம்பிளா சொல்லணும்னா கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் செக்டர்ஸ்ல கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுது. இது இந்தியாவோட 2070 நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்டுக்கு ரொம்ப உதவும். சூப்பர்ப். நெக்ஸ்ட், டொரண்ட் பவர் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ஜப்பானை சேர்ந்த ஜெரா சிஓ இங்க் கூட. ஜெரா ஜப்பானோட லார்ஜஸ்ட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி. இந்த டீல் படி அவங்க டொரண்ட் பவருக்கு 10 வருஷத்துக்கு 0.27 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் MMTPA லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதாவது LNG சப்ளை பண்ணுவாங்க. 2027லேருந்து சப்ளை ஆரம்பிக்கும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. ஜெராசியோ இங்க் ஜப்பானுக்கு வெளியே ஒரு பையர் கூட போடுற ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் LNG சப்ளை கான்ட்ராக்ட் இதுதான். வாவ், தட்ஸ் a big deal for torrent power. சரி, இப்போ ரிப்போர்ட் செக்ஷனுக்கு வருவோம். வேர்ல்ட் இனீக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026 வந்திருக்கு. வேர்ல்ட் இனீக்வாலிட்டி லேப் WIL ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி இந்தியால இன்கம் டிஸ்பாரிட்டி அதாவது வருமான ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகமா இருக்கு. டாப் 10% ஏர்னர்ஸ் மொத்த இன்கம்ல 58% எடுத்துக்கிறாங்க. ஆனா பாட்டம் 50% மக்களுக்கு கிடைக்கிறது வெறும் 15% தான். ரொம்பவே கவலையான விஷயம். வெல்த் கான்சென்ட்ரேஷனும் அப்படிதான். டாப் 10% மக்கள் கிட்ட 65% ஆஃப் டோட்டல் வெல்த் இருக்கு. டாப் 1% கிட்ட மட்டும் 40% இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கம் €6,200 PPP-ஆ இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டியும் ரொம்ப மோசமா இருக்கு. பெண்கள் லேபர் இன்கம்ல வெறும் 18% தான் ஏர்ன் பண்றாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கு. திஸ் நீட்ஸ் டு சேஞ்ச். சரி, அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். ஆஸ்திரேலியால இருக்கிற பாண்டி பீச்ல ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஓ நோ, என்னாச்சு? இது ஒரு டார்கெட்டட் டெரரிஸ்ட் அட்டாக். ஒரு ஜூவிஷ் ஹனுக்கா செலிப்ரேஷன் அப்போ ஒரு ஃபாதர் அண்ட் சன் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல 16 பேர் இறந்துட்டாங்க. இதனால ஆஸ்திரேலியால டஃபர் கன் லாஸ் கொண்டு வரணும்னு மக்கள் டிமாண்ட் பண்றாங்க. ரொம்ப சோகமான சம்பவம். வெரி சேட். டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாம். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெடும் லாக்ஹீட் மார்டனும் சேர்ந்து பெங்களூருல C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் ஏர்கிராஃப்டுக்காக ஒரு புது MRO ஃபெசிலிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. MROனா? மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். இது ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி. இந்த ஃபெசிலிட்டி US அண்ட் யூரோப்க்கு வெளியே C-130J பிளாட்ஃபார்ம்க்கு அமையிற ஃபர்ஸ்ட் டெப்போ லெவல் MRO ஹப். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற 12 C-130J ஏர்கிராஃப்ட்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே MRO ஃபெசிலிட்டி வர்றது IAFக்கு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது சயின்ஸ் நியூஸ். நம்ம இஸ்ரோ பத்தி சொல்லு. இஸ்ரோ இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங். இஸ்ரோ மார்ச் 2026க்குள்ள 7 லான்ச்சஸ பிளான் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது ககன்யான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் அன்க்ரூட் ஃபிளைட். இதுக்கு பேரு G1 மிஷன். வாவ், ககன்யான். இந்த G1 மிஷன்ல ஹியூமன் ரேட்டட் LVM-3 ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. கூடவே வியோம் மித்ரா என்ற ஹியூமனாய்ட் ரோபோட்டையும் விண்வெளிக்கு அனுப்புவாங்க. செகண்ட் அன்க்ரூட் மிஷன் 2026ல நடக்கும். அதுக்கப்புறம் 2027ல ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். காண்ட் வெயிட். அப்சல்யூட்லி. இதே இல்லாம நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் NSIL மூலியமா கமர்ஷியல் லான்ச்சஸும் இருக்கு. US பேஸ்ட் AST ஸ்பேஸ் மொபைலோட ப்ளூபர்ட் 6 கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை LVM-3 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண போறாங்க. NSILங்கிறது இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆர்ம் தானே? கரெக்ட். அதோட CMD M. மோகன், ஹெட்குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, and it was established in 2019. இது மட்டும் இல்லாம PSLV, GSLV, SSLV மிஷன்ஸும் இந்த டைம் ஃப்ரேம்ல பிளான் பண்ணிருக்காங்க. இஸ்ரோ இஸ் ஆன் ஃபயர். டெஃபினெட்லி. அடுத்து WHO அகாடமி லேர்னிங் ஆன் டேப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. டேப்னா ட்ரெய்னிங் இன் அசிஸ்டிவ் ப்ராடக்ட்ஸ். இது யாருக்காக?
பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்க்காக இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் ஆக்சஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க் ஃபோர்ஸோட கெப்பாசிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எசென்ஷியல் ஹெல்த் சர்வீசஸை மக்கள் வீட்டுக்கே கொண்டு போறது தான் இதோட நோக்கம். குறிப்பா லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ் பை WHO. இப்போ சில குவிக் அப்டேட்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸ்ல BS சாய்ராம் அவர்கள் கோல் இந்தியா லிமிடெட் ஓட புது CMD-யா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஹி சக்சீட்ஸ் சனோஜ் குமார் ஜா. நோட்டட். அவார்ட்ஸ்ல 2 இந்தியன் தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட்ஸ் டிடாஸ் சந்தா அண்ட் ஸ்திதாதி ராய் 2025 இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் பிரைஸை வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குவாண்டம் மெனி பாடி சிஸ்டம்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அங்கீகாரம். ஆசம். இந்த ICTP பிரைஸ் 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 2025 எடிஷனை இட்டாலியன் பிசிசிஸ்ட் ஜியன்கார்லோ கிரார்டியோட நினைவா டெடிகேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், குளோபல் பேங்க் ஆஃப் தி இயர் 2025 அவார்டை சிங்கப்பூர் பேஸ்ட் DBS பேங்க் வின் பண்ணிருக்கு. த பேங்கர் மேகசின் ஃபினான்ஷியல் டைம்ஸ் குரூப்போட ஒரு பார்ட். இந்த அவார்டை DBS பேங்க் வின் பண்றது இது 3rd டைம். சூப்பர்ப். அவங்க ஏஷியா பேங்க் ஆஃப் தி இயர் அண்ட் சிங்கப்பூர் பேங்க் ஆஃப் தி இயர் அவார்ட்ஸும் வின் பண்ணிருக்காங்க. DBS பேங்கோட CEO டான் சூசான், ஹெட் குவார்ட்டர்ஸ் சிங்கப்பூர் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1968. ஃபைனலி, ஸ்போர்ட்ஸ் நியூஸ். காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ் ஒரு விஷயத்துக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியா டு ஹோஸ்ட் தி இனாகுரல் காமன்வெல்த் கோ சாம்பியன்ஷிப் இன் March 2026. நம்ம ஊரு விளையாட்டுக்கு உலகளந்த ஒரு அங்கீகாரம். செம. இது மட்டும் இல்ல, 2030 காமன்வெல்த் கேம்ஸோட ஹோஸ்ட் சிட்டியா அகமதாபாத ஒஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியா இஸ் பிகமிங் a major sports hub. That's a fantastic news to end with. இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா நிலா. லிஸ்னர்ஸ், டிஸ்கஷன் முடிஞ்சது. ஆனா உங்களுக்கான ஆக்ஷன் இப்பதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் இருக்கு. அது நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கும். டெய்லி இரவு 8 மணிக்கு. இத கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPLனு சொல்லலாம். கரெக்ட். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க, குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கிங் ஆகுங்க. சோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். Until then, this is Sibi. And this is Nila signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.